வெல்கம் டு ஹரிணி சேனல். இப்போ இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா சுண்டக்காய் குழம்பு. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்குறோம். சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் உரித்து வச்சுருக்குறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி தாளிக்க போகிறோம். கடுகு போடுறோம். கடுகு ஒரு அரை டீஸ்பூன் போட்டோன்னே கடுகு வெடித்து வரும்போது கொஞ்சமாக வெந்தயம் போடணும். லேசாக வெந்தயம் போட்டுட்டு கடுகு வெடிச்சோடனே நம்ம சின்ன வெங்காயம் பூண்டு வச்சுருக்கோம்ல அதை போடணும். கருவேப்பிலை 3 சேர்த்து போட்டுடலாம். இப்போ பாருங்கள், சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை 3 போட்டாச்சு. நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் வதக்கணும் எண்ணெயில். அதுக்கப்புறம் சுண்டைக்காயை பறிச்சுட்டு கழுவிட்டு அதை ஒரு கல்லை வச்சு நல்லா கொட்டி எடுத்து கொஞ்சம் ஒரு டைம் இருக்க விதையெல்லாம் உங்களுக்கு கழுவி எடுத்துகிட்டு அதை வச்சுருக்குறோம். தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். அதை அப்படியே தண்ணியில் போடாமல் வச்சோம்னா கருத்துரும். அதனால் தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். அந்த சுண்டைக்காயை எடுத்து போட்டாச்சு. பச்சை சுண்டைக்காயை கல் வச்சு தட்டி இப்படி தண்ணியில் போட்டு வச்சுருந்தா அதை எடுத்து போட்டாச்சு. இப்போ ஒரு தக்காளி போட்டுடலாம். சுண்டைக்காய் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதங்கணும். சின்ன வெங்காயம் பூண்டோட நல்லா மிக்ஸ் ஆகி இப்போவும் ஒரு தக்காளி போட்டோம். ஒரு தக்காளி போட்டுட்டு லேசாக உப்பு போட்டோம்னா எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கும். நல்லா வதக்கணுன்னா இதுக்கு தேவையான மசாலா தூள்லாம் போட்டுடலாம். இப்போ மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், காரத்துக்கு மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 2 ஸ்பூன், அப்புறம் சாம்பார் தூள் 1 ஸ்பூன். இவ்வளோதான். இந்த 3 மசாலா தூள் போட்டாச்சு. அதுவும் கொஞ்சம் எண்ணெயில் நல்லா பச்சை வாசனை போகுதுன்னு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம புளியை கரைச்சி ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெயிலே வதக்கிடுச்சு மசாலாலாம். இப்போ நம்ம புளியை கரைச்சி ஊற்றுறோம். ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி ஊற்றிட்டு எவ்வளோ குழம்பு தேவையோ அவ்வளோக்கு தேக்கினா ஊற்றிட்டு 2-3 டைம் கரைச்சி ஊற்றணும். அப்புறம் நல்லா கொதிக்க விடணும். புளி மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா வேகணும். இப்போ நல்லா கொதிக்க விட்டுட்டு தேவையான உப்பு போட்டுடலாம். தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். தேவையான உப்பை போட்டு நல்லா கொதிக்க விடுதோம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கொஞ்சம் தேங்காய் துருவி வச்சுருந்தோம். அதை பால் எடுத்து வச்சுக்கணும். கடைசியில் இது பாலை ஊற்றிட்டு இறக்கிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள் எல்லோரும். இப்போ நல்லா கொதிச்சிக்குது. நல்ல புளி வேகுது. புளிக்கரைசல் நல்லா வெந்த உடனே மசாலா கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வெந்த உடனே கொஞ்சமாக நாட்டு சக்கரை, கொஞ்சோண்டு கொஞ்சம் வெல்லம் போட்டுடணும் குழம்புக்கு. போட்டுட்டு இப்போ நல்லா கொதி வருது. கொதிச்சோடனே நம்ம தேங்காய் பால் எடுத்து ஊற்றிடலாம். இப்போ தேங்காய் பால் ஊற்றிட்டோம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது தேங்காய் பால் ஊற்றினோன்னா ரொம்ப கொதிக்க தேவையில்லை. ஒரு கொதி கொதிச்சோன்னே மேலே எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். பாய்.